எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? அம் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு டிஃபரெண்ட்டா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணுது. அதனால இங்கிலீஷ் புக்க படிச்சு தமிழ்ல விவரிக்கிறதுக்கு பதிலா, தமிழ் புக்கையும் ஒண்ணு படிக்கிறேன். அது ஈஸியா தான் இருக்கும். ஆனா, இன்னும் கொஞ்சம் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். இந்த புக்கு குரங்கும் முதலையும். குரங்குனா மங்கி, முதலைனா crocodile. அது 2 பத்தின கதை தான் இது. குரங்கும் முதலையும். ஆற்றங்கரையில் 2 முதலைகள் வாழ்ந்து வந்தன. ஸோ ஒரு ஆற்றங்கரைனா ஒரு ரிவர் பேங்க். ரிவர்னா ஒரு நதி. நதியோட கரையில 2 முதலைகள் இருக்கு. ஒரு ஆண் முதலை, ஒரு பெண் முதலை. ஆற்றோரத்தில் பல மரங்கள் இருந்தன. ஸோ ரிவர் பேங்க்ல நெறைய ட்ரீஸ் எல்லாமும் இருக்கு. அவற்றில் பலவிதமான பழங்கள் இருந்தன. ஸோ ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸ் சொல்லுவாங்கல்ல, அதில ஃப்ரூட்ஸ்லாம் நெறைய இருக்கு. அங்கிருந்த நாவல் மரத்தில் ஒரு குரங்கு வாழ்ந்து வந்தது. ஸோ அங்க வந்து அங்க இருந்த நெறைய மரங்கள்ல ஒரு மரம் வந்து நாவல் பழம் இருக்கிற மரம். நாவல் பழம்னா ப்ளூபெர்ரி மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளூபெர்ரி அதுக்கு என்ன பேரு நானு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நாவல் மரத்துல ஒரு குரங்கு ஒரு மங்கி அங்க வாழ்ந்து வந்தது. இட் வாஸ் லிவிங் தேர். சுவையான நாவற்பழங்களை உண்டு மகிழ்ந்தது. அந்த மரத்துல இருக்கிற பழங்கள்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப ஹேப்பியா இருந்தது அந்த குரங்கு. ஒரு நாள் முதலை ஒன்று உணவை தேடி ஆற்றங்கரைக்கு வந்தது. ஸோ அந்த ஆண் முதலை ஒன்று அப்படியே அந்த ரிவர் பேங்க் ஆற்றங்கரைக்கு வருது. சாப்பாடு வேணும் அப்படின்னு பசிச்சுட்டு வருது. கருணையுள்ள குரங்கு அதற்கு சில பழங்களை தந்தது. ஸோ அங்கே மரத்தில் இருந்த அந்த குரங்கு வந்து பார்த்துட்டு, என்ன முதல்ல உனக்கு கொஞ்சம் குரங்கு இது சாரி நாவல் பழம் வேணுமா அப்படின்னு கொஞ்சம் பழத்தை ஷேர் பண்ணு. முதலைக்கு அந்த பழங்கள் மிகவும் பிடித்திருந்தன. ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த முதலைக்கு. ஆகவே நாள்தோறும் அங்கு வரத் தொடங்கியது. நாள்தோறும்னா எவ்ரிடே. ஸோ எவ்ரிடே அந்த முதலை வரும். முதலையும் குரங்கும் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் போகும்போது கொஞ்சம் பழங்களையும் கொடுக்கும். யாரு? அந்த குரங்கு. யாருக்கு? முதலைக்கு. விரைவில் அவர்கள் நல்ல நண்பர்களானார்கள். ஸோ குரங்கும் முதலையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஒரு நாள் குரங்கு அந்த முதலைக்கு சில பழங்களை தந்தது. இந்த பழங்களை வீட்டுக்கு கொண்டு சென்று உன்னுடைய மனைவிக்கு கொடு என்று கூறியது. என்ன சொல்லுது குரங்கு? நீயே எப்பயும் சாப்பிட்டுட்டு இருக்க, நீ உனக்கு இன்னொரு முதலையும் வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ அதனால என்ன பண்றேன், இந்த கொஞ்சம் பழங்களை கொண்டு போய் அவங்களுக்கு கொடு, உங்க மனைவிக்கு கொடு. மனைவினா ஒய்ஃபுக்கு போய் கொடு. பேராசை பிடித்த பெண் முதலை அந்த பழங்களை விரும்பி உண்டது. அப்ப ஆண் முதலையும் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பழங்களை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் கொடுக்குது. அப்ப பெண் முதலை அதை சாப்பிடுது. ரொம்ப அப்படியே கிரீடியா எல்லாத்தையும் கொடுன்னு சாப்பிடுது. சாப்பிட்டு என்ன சொல்ல போகுது? அந்த குரங்கு இந்த பழங்களை நாள்தோறும் உண்கிறது. அப்படியானால் அதன் இதயம் மிகவும் இனிப்பாகத்தான் இருக்கும் என்று நினைத்தது அந்த பெண் முதலை. அந்த பெண் முதலை வந்து இது சாப்பிட்டுட்டு ஹாப்பியா இருந்திருக்கலாம்ல. அப்படி இல்லாம சொல்லுது, நாம வந்து இன்னைக்கு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியா இருந்தது. அந்த குரங்கு வந்து அந்த மரத்திலேயே இருக்கு. டெய்லி அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்குன்னா, அதோட ஹார்ட் எவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும். அதனால எனக்கு அந்த குரங்கோட ஹார்ட்ட சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு பெண் முதலை சொல்லுது. எப்படியாவது அந்த குரங்கின் இதயத்தை கொண்டு வா என்று தன் கணவரிடம் கேட்டது அந்த பெண் முதலை. சொல்லுது, நீ எப்படியாவது அந்த குரங்கிட்ட பேசிட்டு அந்த குரங்கோட இதயத்தை கொண்டு வந்து கொடுத்துரு. குரங்கோட இதயத்தை பத்தி எப்படி கொண்டு வந்து கொடுக்க முடியும்? குரங்கையும் கொண்டு வா அப்படின்னு அந்த பெண் முதலை சொல்லுது. அந்த ஆண் முதலையும் அதை கேட்டே போய் என்ன சொல்ல போகுது? ஆண் முதலை குரங்கை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தது. குரங்கும் ஒப்புக்கொண்டது. ஸோ அப்போ போய் ஆண் முதலை போய் குரங்கை பார்க்குது. குரங்கிட்ட சொல்லுது, எப்போ பார்த்தாலும் நீங்கள் மரத்துலேயே பேசிகிட்டு இருக்கோம், அந்த ரிவர் பேங்க்லேயே பேசிகிட்டு இருக்கோம். நீ வேணா எங்கள் வீட்டுக்கு வாயேன், எங்கள் ஒய்ஃபை பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடுது. அந்த குரங்குக்கும் ஓகே சும்மா கேட்குது போல, அப்படின்னு நம்மளும் போகலாம் அப்படின்னு அதுவும் கிளம்புது. அவர்கள் ஆற்றின் மையப்பகுதியை நெருங்கிய போது குரங்கிடம் உண்மையை சொல்லிவிட்டது ஆண் முதலை. ஸோ அந்த ரிவரோட பாதி வரைக்கும் போயாச்சு. அப்போ வந்து இந்த ஆண் முதலைக்கு என்ன தோணுதோ அது சொல்லுது குரங்கிட்ட. ஆக்சுவலாக நான் உன்னை எதுக்கு கூப்பிடுறேன்னா அப்படின்னு உண்மையை சொல்லியாச்சு. என்ன சொல்லுது? என் மனைவி உன்னுடைய இதயத்தை சாப்பிட விரும்புகிறார். என்னோட ஒய்ஃபுக்கு வந்து உன்னோட இதயத்தை சாப்பிடணும். இதயம்னா என்ன? ஹார்ட்டை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட குரங்கு அஞ்சியது. அந்த குரங்கு வந்து கொஞ்சம் பயமாக போச்சு. ஐயோ என்னது இதயத்தை சாப்பிடணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டு டக்குன்னு ஒரு பிளான் பண்ணுது. என்ன சொல்லுது இந்த குரங்கு? குரங்கு சொன்னது,
ஆஹா! என் இதயம் மரத்தில் உள்ளது. மீண்டும் அங்கே செல்வோம். ரொம்ப அழகா கிளவரா யோசிச்சு என்ன சொல்லுது, அ இதயத்த சாப்பிடணுமா? அவ்வளவுதானே! ஐய்யய்ய! அப்பன்னா என்ன திரும்ப அந்த மரத்த கூட்டு போ. நான் இதயத்த வந்து தெரியாம நான் மரத்திலேயே வச்சுட்டு வந்துட்டேன். அத எடுத்துட்டு நம்ம இங்க வரலாம். அப்படின்னு சொல்லுது. அவர்கள் ஆற்றங்கரைக்கு திரும்பினார்கள். முதலையின் முதுகிலிருந்து குதித்த குரங்கு மரத்தில் ஏறி உயிர் பிழைத்தது. அவ்வளோதான். ஆற்றங்கரைக்கு திரும்பவும் வந்துட்டாங்க. அப்ப முதலை மேல உட்காந்துருந்த குரங்கு அப்படியே ஏறி குதிச்சு மரம் மேல ஏறி போச்சு. ஏறிட்டு, "அப்பாடா! பொழச்சோன்டா சாமி" அப்படின்னு நினைக்குது. அப்ப நீதி, அதாவது மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன? அறிவோடு விரைவாக சிந்தித்தால் பல பிரச்சனைகளை தீர்க்கலாம். எப்ப பார்த்தாலும் ரொம்ப அப்படியே, "ஐய்யய்யோ! முடிக்கணுமே, முடிக்கணுமே. ஐயய்யோ! என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை?" அப்படின்னு ரொம்ப பதட்டமா இல்லாம, மெதுவா சாதாரணமா யோசிச்சான்னா, அழகான ஒரு டெசிஷன் எடுக்கலாம். எல்லாமே சால்வ் ஆயிடும். அதுதான் ஆச்சு. இந்த குரங்கு வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுருந்ததுன்னா, அந்த முதல்ல வந்து அவன திரும்பவும் இழுத்துட்டு போயிருக்கும்ல அவன் வீட்டுக்கு. அப்படி பண்ணாம, ரொம்ப சாதுரியமா என்ன யோசிச்சு, மரத்தில விட்டுருக்கேன் இதயத்த. இதயத்த மட்டும் உடம்புலேருந்து எடுத்து தனியா வைக்க முடியுமா? முடியாதுல்ல. ஆனா, அந்த குரங்கு அழகா அது மாரி ஒரு பிளான் பண்ணி, இப்ப உயிர் பிழைச்சிருக்கு. இதோட இந்த கதை முடியுது. இன்னும் அடுத்து நான் ஒரு இங்கிலீஷ் கதை, இல்ல ஷார்ட்ஸு அதோட உங்கள திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி.